ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அதிகாலை நேரம் எப்படி இருக்குது என்னோடய மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து காலையில் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறது, வேலையே இல்லைனாலும். ஆனால் இப்போ சமையல் வேலை இல்லை பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போகிறனால சமையல் வந்து அப்பப்போ தான் சமைச்சு சாப்பிட்றது. ஆனாலும் 4 மணிக்கு முழிச்சிடுறது. முழிச்சா அப்போ என்ன பண்ணுறது, வீடெல்லாம் ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றிலும் கூட்டி 4 மணிலேருந்து அப்புறம் மாடியையும் கூட்டிட்டு எல்லாம் துணி மடிக்கிறது எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் க்ளீன் பண்ணியாச்சு. சமையல் வந்து சாப்பிடும்போது தான் செய்யணும். சரி, மாடியையும் க்ளீன் பண்ணிட்டேன். வீடு கூட்டும்போதே மாடியையும் வந்து கூட்டி கீழே தள்ளி எல்லாத்தையும் அள்ளியாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 5:30 மணிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேங்க தோட்டத்துக்கு. இதுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே ஒரு பாட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு இதில் உலா வர்றது வந்து மனசுக்கு இதமாக, யாருமே இல்லாத இந்த ஒரு டைமில் எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம அப்படியே வந்து சுற்றி சுற்றி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இந்த இதில் உலா வரும்போது அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்குதுங்க. ஸோ அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுனதோட கம்ப்ளீட்டாக பாருங்க கழுவி விட்டுவேன். இதுதாங்க நம்மளோட வேலை. கழுவி கூட்டி மாடி தோட்டத்தில் ஒரு மண் தூசி கீழே ஒரு இலை இருந்துடக்கூடாது. மனசே கேட்காது. எப்போ பார்த்தாலும் நேற்று நைட்டு 8:30 வரைக்கும் இதில் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா லீவில் தானே இதோட அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது ஸ்கூல் திறந்துட்டுன்னா நமக்கு ஈவினிங் கூட சில டைமில் வர முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ நேரம் இவங்களோட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்லி கூட்டி பள்ளிங்க மாதிரி அப்படியே கழுவி விட்டு நீட் பண்ணி ஒரு குப்பை கூட இல்லாமல் வீடை எப்படி நம்ம நீட் பண்ணிகிட்டே இருப்போம், அதே மாதிரி மாடி தோட்டத்தையும் நீட் பண்ணி படியெல்லாம் நீட்டாக கழுவி விட்டு. ஏன்னா எல்லோரும் எழுந்திரிச்சு காலையில் 6:30க்கு மேலே மாடிக்கு வந்தாங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் இப்போயே எல்லா வேலையும் பார்த்து படியெல்லாம் கழுவி எல்லாம் நீட் பண்ணிட்டேன். அப்போ அவங்க வரும்போது காஞ்சி கிடக்கும். கொஞ்சம் நேரத்துலலாம் நல்லா காஞ்சிடுவோங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் எல்லோரும் வரும்போது. அதனால அந்த மாதிரி பண்ணிடுறது. நீங்கள் இந்த மாதிரி பொழுதன்னைக்கும் வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த டைமில் சரி, மற்றவங்களாம் இருக்கும்போது தானே பேசிட்டு நம்ம அந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியும். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நேரம் இவங்களோட நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமெல்லாம் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிடுறதுங்க. உடனே நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களோட பேசாமல் நான் இங்கேயே இருக்கேன் நினச்சிக்காதீங்க. எல்லோரும் தூங்கும்போது தாங்க, அது மத்தியானம் ஆனாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, எல்லோரும் தூங்குகிற டைம் நான் இவங்களோட செலவு பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? பாய்.